தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, நம்ம ஆஸ்தான குருஜி டிவிகே ஜெயிக்க வச்சதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் இங்கேருந்து வேறு தேசத்துக்கு போய் வெளிநாடுகளுக்கும் வேறு மாநிலங்களுக்கும் சட்ட உதவியும் தேர்தல் வியூக பொறுப்பாளராகவும் ஒர்க் பண்ணுறக்காண்டி இங்கேருந்து கிளம்பிட்டார். அவரை தடுத்து நிறுத்தி எப்படியாவது இந்த தமிழ்நாட்டை மறுபடியும் கட்டி காப்பாற்றுறதுக்காண்டி அழைச்சி வர்றதுக்கு நம்ம தாவைக்காலில் இருக்கிற அமைச்சர்களையும் அதற்கு தலைவராக இருக்கிற மாண்புமிகு முதல்வர் ஜிஎம் ஜோசப் விஜய் சாரையும் கூப்பிட்டு அவரை எப்படியாவது அழைச்சிட்டு வந்து இந்த தமிழ்நாட்டை கட்டி காப்பாற்ற சொல்லி போராட போகிறோம். ஏன்னா அவர் தான் இந்த நாட்டில் இந்த ஆட்சியை கொண்டுட்டு வந்திருக்கோன்னு சொல்கிறாரு. அவர் இல்லாத ஏடிஎம்கே என்ன பாடுபட்டுச்சுன்றதையும் எடுத்து சொல்கிறாரு. அவருக்காக இத்தனை நல்லது செஞ்சு கொடுத்த இந்த எம்எல்ஏக்கள், மாண்புமிகு அமைச்சர்கள், இந்த முதல்வர் சிஎம் விஜய் சார், இவங்க எல்லாரும் அவரை கைவிட்டுட்டாங்களா, இல்லை எதனால் அவர் திடீர்னு இப்படி ஒரு முடிவெடுத்து இந்த நாட்டை விட்டே காலி பண்ணி போகணும்? தயவு செஞ்சு யாராவது கொஞ்சம் சிரத்தை எடுத்து இதை பாருங்கள். ஏன்னா நம்ம தமிழ்நாடே அவர் போனதுனால கண்ணை கட்டி விடப்பட்ட ஒரு புள்ளிமான் கூட்டம் மாதிரி அலக்களிக்கக்கூடாது. தயவு செஞ்சு அவரை நம்ம நாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுங்க. ஏன்னா அவர் இல்லாததுனால பாருங்கள், விஜய் சாரே ஒரு சில நேரத்தில் என்ன முடிவெடுக்கிறேன்னு தெரியாமல் தேய்க்கிற மாதிரி நிற்கிறாரு. இப்படிலாம் அவர் பேசியிருக்காருங்கய்யா. ஏன்னா அவர் இல்லாததுனால ஏடிஎம்கேலேயே ஜெயலலிதா அம்மா செத்ததுக்கு காரணம் அவர் கரெக்டான ஆலோசனை வழங்கலை. அவர் இருந்திருந்தாருன்னா எடப்பாடி பழனிசாமி நல்லா ஆட்சி வழங்கியிருப்பார், சசிகலா அம்மா நல்லா வாழ்ந்திருப்பாங்க. அவர் போயஸ் கார்டனுக்கு போகாதனால தான் இரும்பு பெண்மணின்னு சொல்லி எதிரிகளாலே அழைக்கப்பட்ட டாக்டர் செல்வி ஜெயலலிதா அவங்க கோர்ட்டில் குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்டதுலேருந்து அவர் இறந்தது இவர் ஆலோசனை வழங்காதால நடந்து போச்சுன்னு சொல்லி சொல்கிறாருங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் பாருங்கள். அவர் இதனால் இப்போ பாருங்கள், இப்போ செப்டம்பர் மாதம் போன வருஷம் தாவைக்கா எலெக்ஷனுக்கு அவண்டியாக நான் வந்தேன், ஜெயிக்க வச்சேன். இப்போ நான் வேறு நாடுகளுக்கு போய் அதிபர்களை செலக்ட் பண்ணுறக்காண்டி நான் இந்த நாட்டை விட்டு கிளம்புறேன். அதே மாதிரி வேறு நம்ம மாநிலங்களுக்கு தேர்தல் வியூக பொறுப்பாளராகவும் ஒர்க் பண்ணுறக்காண்டி நான் இந்த மாநிலத்திலேருந்து கிளம்புறேன். நான் எக்காரணத்தை கொண்டு சென்னைக்குள்ளே வர்றதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு அவர் சொல்கிறாருங்க. தயவு செஞ்சு அவரை கூட்டிகிட்டு இனிமேல்